ஸோ ஆக்சுவலாக இந்த ரூம் ப்ரைஸ் என்னன்னு நான் வந்து மறந்துட்டேன், ரொம்ப நாள் ஆச்சு புக் பண்ணி. ஸோ கீழே போடுறேன் பார்த்துக்கேன். ஸோ உள்ளே என்ட்ரி ஆகணுமே பாத்ரூமு, லெட்டின் தனியாக, பாத்ரூம் குளிக்கிறதுக்கு தனியாக இருக்குது. ஆனால் கொஞ்சம் சின்னது தான், பட் டீசெண்டாக இருக்குது. இங்கே வந்து இந்த ஷூ வைக்கிறதுக்கு இப்படி இருக்கு. இங்கே ஷூ வைக்கிறது, பேக் வைக்கிறதுக்குலாம் இருக்குது. அண்டு கதவை க்ளோஸ் பண்ணிடுவோம். இதான் நான் வெளியே சொல்லியிருக்கோம். இது வந்து அயன் பண்ணுறதுக்கு அயன் போர்டு, அயன் பாக்ஸு, அப்புறம் அந்த நார்மல் போர்டு, லாண்ட்ரி பேக்ஸு. அப்புறம் இங்கே எதுவும் இருக்காது, அதுவும் இல்லை. இங்கே தான் இங்கே வந்து புக்ஸு, எப்படி அதை படிக்க போகிறது இல்லை, ஏதோ செட் ப்ராப்பர்ட்டி மாரி வச்சுருக்காங்களா, இந்த ஊரில் படிப்பானுங்களா என்னவோ. அப்புறம் ஆஸ் யூஷுவல் செல்ஃப் காஃபி திங்ஸு, அப்புறம் வந்து ஃப்ரிட்ஜு, மினி ஃப்ரிட்ஜு இல்லை. அப்புறம் இதான் ரூம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ரொம்ப சின்ன ரூம்ல இருந்தோம், அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருசாச்சு, இப்போ வந்து நல்லா பெருசாச்சு. அண்ட் ரூம் வந்து இதோட முடியல, வாங்க பெஸ்ட் பார்ட் இங்கே தான் இருக்கு. இந்த டிரான்சிஷன் ட்ரை பண்ணது தப்பு தான், சொதப்பிடுச்சு, வரல. வாங்க. ஸோ நம்ம இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 6th ஃப்ளோரு, சிட்டி வியூ. இன்னொரு வியூ அந்த சைடு இருக்குது, பட் ஆனால் அது வந்து கொஞ்சம் வந்து சாக்கடை அந்த மாதிரி இருந்துச்சு, அதனால் அது எடுக்கல. பெட்டர் நான் சிட்டி வியூ எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இதே எடுத்துட்டேன். இங்கே பாருங்கள், இது செகண்ட் ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூல். இது வந்து 7 to 7, காலையில் 7லேருந்து நைட்டு 7 வரைக்கும் திறந்துருக்கும். ஸோ இங்கே வந்து என்ன சார்ஜ் பண்ணாங்க அப்படின்னா, வழக்கம் போல் இந்த டூரிசம் டேக்ஸ்ன்னு சொல்லிட்டு, டூரிசம் டேக்ஸ்ட்டு லோக்கல் டேக்ஸ்ன்னு 2 போடுறாங்க. இப்போ டூரிசம் டேக்ஸ் 10, லோக்கல் டேக்ஸ் 3, இப்போ 13. 2 பேருக்கு, ஐ மீன் 2 நைட் இருக்கிறோம், அதனால் வந்து 26 ரிங்கெட் வந்து கொடுக்கணும், ப்ளஸ் 100 ரிங்கெட் வந்து டெபாசிட். நல்லா இருக்கு இங்கே பார்க்குறதுக்கு. இங்கே பாருங்களேன், இங்கே நின்று பார்க்கும்போது இது வந்து ஃபுல்லாக சிட்டி தெரியுது. அப்படியே நம்ம கொஞ்சம் தள்ளி போனோம்னா இது சி. நம்ம இந்த சீலே தான், அந்த ஓரமாக தான், அந்த இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் தான் நம்ம வந்து அந்த ஃபெரி டெர்மினல். ஸோ இந்த ரூம் எப்படி இருந்தது அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு நாங்கள் இது வரைக்கும் தங்கின ரூமில் எனக்கு இந்த ரூம் ரொம்ப பிடிச்சிருக்கு. லங்கா வந்து ஒரு குட்டி ஜிம் செட்டப். ஸ்விம்மிங் பூலும் செகண்ட் ஃப்ளோரில் இருக்கிறதுனால வேறு லெவலில் இருக்குது. இங்கே வந்து சிட்டி வியூவும் தெரியும். ஸோ மொத்தமாக இங்கே 3 days. ஸோ இங்கே 2 days இருக்க போகிறோம், அந்த ஹோட்டலில் 1 நாள் இருக்க போகிறோம். ஸோ அதையும் பாருங்கள், நெக்ஸ்ட் அப்படியே கண்டினியூஸாக வரும், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, see you there. ஸோ இந்த ஹோட்டல் வந்து கொஞ்சம் வியராக தான் இருக்குது. பாருங்கள், லைனாக ஃபுல்லாக ரூம்ஸ், ஏதோ கொஞ்சம் லாட்ஜில் இருக்கிற ஃபீல் வருது. ஸோ இது வந்து எங்கன்னா லங்காவியில் செகண்ட் ரூம். பார்க்கலாமா? லெட்ஸ் கோ. இந்த இது கொடுத்துடலாம். ஸோ ரூம் வந்து ஆக்சுவலாக பெருசு தான், ஆனால் நான் சொல்கிறேன். ஸோ அதே மாதிரி இறங்கினோடனே வந்து திரும்ப காட்டு வந்தோடனே ரெஸ்ட் ரூமு. அப்படியே வந்தீங்கன்னா தெரியும், க்ளோஸ் பண்ணிடலாம். இங்கே வாங்க, இது காமிச்சே ஆகணும். இங்கே தான் இந்த பாத் டவல் 20 ரிங்கெட்டு, பெட்ஷீட்டு 30 ரிங்கெட்டு, இதெல்லாம் வந்து என்னன்னா தூக்கிட்டு போயிட்டா இதுக்கெல்லாம் காசு வந்து செக் பண்ணுவாங்க. போன ஹோட்டல்லே செக் பண்ணி தான் விட்டாங்க. ஒரு ரூம் அங்கே ஒரு டிக்ஷனரியே இருந்துச்சு, இதுக்கு இவ்வளோ ப்ரைஸு அப்படின்ட்டு. அதை வேற ஒட்டி போட்டிருக்காங்க. இதெல்லாம் சுவிட்சஸ்ஸு. இங்கே வந்து ஒரு கபோர்டு, ஒரு சேஃப் லாக்கு, ஒரு மினி ஃப்ரிட்ஜு. இங்கே நடலை. அப்புறம் வழக்கம் போல் காஃபி செட்ஸ், இங்கே வைக்கிறதுக்கு டேபிள்ஸ், இங்கே ஒரு டேபிள்ஸ், இங்கே ஒரு குட்டி டிவி. ரூம் வந்து ஆக்சுவலாக பெருசு தான். நம்ம அந்த ஹோட்டலில் அக்காஷாவில்
அது பேர் என்ன? ஆதியா. நம்ம ரூம் வந்து பெருசுதான். நம்ம அந்த ஆதியா ஹோட்டல்ல தாங்க. நம்ம தான் பெட் நல்லா பெருசா இருக்கு. ஆனா என்னவோ ஒண்ணு லைக் ஃபீல்ஸ் ஆஃப் இங்க. அப்புறம் இந்த டோர் பாருங்க. ஆக்சுவலா இந்த டோரை திறந்தா உள்ள இன்னொரு டோர் இருக்கும். இது பக்கத்து ரூம் போறதுக்கு போல. ஃபேமிலியா வந்தோம்னா இந்த ரூமே ஓபன் பண்ணி விட்டுருவானுங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கண்ணாடி இருக்கு. அப்புறம் ஒரு பால்கனி. ஒரு குட்டி பால்கனி இங்க பாருங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து அது பீச்சு. இப்போ நான் போய் கேட்டேன் எனக்கு இங்கே வியூ இருக்கிற மாதிரி ரூம் கொடுங்க அப்படின்னு. எல்லாமே ஃபுல்லாகிடுச்சு, நாளைக்கு தரேன் அப்படின்னாங்க. நாளைக்கு வந்து டாப் ஃப்ளோரில் தரேன்னு சொல்லியிருக்காங்க. நான் அந்த சைடு டாப் ஃப்ளோரில் கேட்டேன். அந்த பில்டிங்கில் இதே இதில் அந்த சைடு இதில் கேட்டிருக்கேன். பார்க்கலாம். இது ஏதோ தெரில, நான் ஏன் புக் பண்ணேன்னு தெரில. இது ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி ஒரு பூல் இருக்குது. பூல் நல்லா இருந்துச்சு, அதை போய் பார்க்கலாம். அதுவும் சொதப்பிடுச்சுன்னா மொத்தமாக வேஸ்ட்டு. இந்த ரூம் வந்து கிட்டத்தட்ட 6700 நான் இங்கே போடுறேன் எவ்வளோ ஆயிடுச்சு அப்படின்ட்டு. ஓகே தான், எல்லாமே இருக்குது. பட் தெரில, ஏதோ ஒன்று. நான் வேறு ஏதாச்சும் இந்த ஹோட்டலில் வந்து ரொம்ப ஃப்ளா இருந்துச்சுன்னா சொல்கிறேன். தெரிலங்க எனக்கு ஏதோ ஒன்று இங்கே ஆஃபாகவே இருக்குது. 2 பேருக்குமே அப்படி ஃபீல் ஆச்சு. அண்டு இது நிறைய ப்ளஸ் இருக்குது. ஸோ பீச் பக்கத்துலேயே ஆக்சசபிளாக இருக்குது. இங்கே ஸ்விம்மிங் பூல் இருக்குது. ஸோ முன்னாடி அந்த ஸ்ட்ரீட் பார்த்துருப்பீங்க. அந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே ஷாப்பிங் ஸ்ட்ரீட்டு தான். ஃபுட்டு எல்லாமே இருக்குங்க. ஸோ அதனால மேபி ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குமோ என்னவோ தெரியல. நீங்கள் அந்த பில்டிங் இருக்குது தெரியுமா, அந்த பில்டிங்லாம் வந்து தனி மீன் வேறு கேட்டகரி ரூம்ஸு. அது ரொம்ப காஸ்ட்லி இருந்துச்சு. ஒரு நாளைக்கே வந்து 4-5 டேக்ஸோட சேர்த்து 5000 அந்த மாதிரி வந்துச்சு. ஸோ ஓகே. பட் ஆனால் ரெக்கமெண்ட் பண்ணுவேனான்னு கேட்டிங்கன்னா இல்லை. இட்ஸ் அப் டு யூ. நான் காமிக்கிற வீடியோவில் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, உங்கள் பட்ஜெட்டில் இருந்ததுன்னா போட்டுக்கோங்க. டெசர்ட் வேணும். ஸோ ஈவினிங்ஸில் நீங்கள் அப்படியே இங்கே வந்து சில் பண்ணலாம். இந்த வியூ நல்லா இருக்குது. இந்த பிளேஸில் வந்து நாங்கள் தங்கியிருக்க ரூமை தவிர எல்லாமே நல்லா இருக்குது. இது பாருங்க, இது டைனிங் ஏரியா. இங்கே உட்காந்து நீங்கள் இந்த பீச்சை பார்த்துக்கிட்டே சாப்பிட்லாம். ரூம் தான் கொஞ்சம் மோசமாகிடுச்சு. இல்லை, எனக்கு பிடிக்கல ஆக்சுவலாக. எனக்கு கொஞ்சம் ஸ்மெல்லியாக ஃபீல் பண்ணேன் நான். செம்ம அழகாக இருக்குது. அதாவது நான் இது எல்லாத்தையும் பார்த்தேன், நல்லா இருந்தது. இங்கே வந்து ஈவினிங் பார்ட்டிஸ் தான் நடந்தது. ரூம் அதனால பெருசாக பார்க்கல, பெருசாக ஃபோட்டோவும் இல்லை, அதனால புக் பண்ணிட்டேன். ஸோ இதெல்லாம் நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறீங்கன்னா இந்த பிளேஸ் ஒர்த்து தான். ஆனால் ரூம் மட்டும் எனக்கு பிடிக்கல. பட் இதெல்லாம் சுற்றி இருக்கிற திங்ஸ் எல்லாம் நல்லா இருக்குது. ஸ்விம்மிங் பூலாக இருக்கட்டும், டைனிங் ஏரியா, முன்னாடி பீச்சு, இங்கே உட்காந்து அப்படியே சன்செட் பார்க்கலாம். ஸோ ஸ்விம்மிங் பூல் நல்லா இருக்குது. ஒரு ஸ்லைடு, ஒரு சின்ன பசங்களுக்கு. இது வந்து அப்படியே பீச். இங்கே கூட வில்லாஸ்லாம் இருக்குது.